வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக வாழைக்காய் வச்சு சிப்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துக்கிறேன். அந்த வாழைக்காய் எடுத்துக்கிட்டு அது மேலே இருக்க தோல் எல்லாமே நல்லா சீவி எடுத்துக்கலாம். அந்த க்ரீன் கலரில் தோல் எதுவுமே இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா சீவி எடுத்த பிறகு நம்ம சிப்ஸுக்காக ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லையா கிரேட்டர், ஸோ அந்த கிரேட்டர் எடுத்துக்கிறேன். அதில் நல்லா தின் ஸ்லைஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சிப்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும். நான் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஸ்லைஸ் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லா வாழைக்காவும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா எடுத்த பிறகு ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த உப்பை கரைச்சி விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம சிப்ஸை பொரிக்கும் போது இந்த உப்பு தண்ணி அதில் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா சிப்ஸில் இந்த சால்ட் எல்லாமே இறங்கியிருக்கும். அப்போ சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம தின் ஸ்லைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாழைக்காய், ஸோ அந்த வாழைக்காய் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொரிச்சிக்கோங்க. இது நல்லா பொரியும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உப்பு தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு தண்ணி ஆட் பண்ண உடனே இந்த ஆயிலேருந்து நிறையா பபுள்ஸ் கிளம்பும். அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கின பிறகு நம்ம சிப்ஸை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது அப்படியே கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், சால்ட்டி டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா வாழைக்காவும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சிப்ஸுனாலே கொஞ்சம் ஸ்பைசினஸாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா. இதுவே குழந்தைங்களுக்கு கொடுத்தா இந்த சால்ட்டி டேஸ்ட்டோடே இப்படியே கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஸ்பைஸியாக கொஞ்சம் வேணுன்றவங்க நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்த பிறகு ஹாட்டாக இருக்கும்போதே நம்ம கொஞ்சோண்டு ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட மொறுன்னு வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.